ஹலோ குட் டே. தூத்துக்குடியில் கிறிஸ்மஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே எல்லா கோயில்லையுமே டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கேரல்ஸ் வந்து செட்டப் பண்ணுவாங்க. கொஞ்சம் அந்த கார்னிவல் திமிங்கில் இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே கோலம் போட்டேன். யூஸ்வலாக நியூ இயருக்கு நாங்கள் வீட்டில் கோலம் போடுவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து நியூ இயருக்கு தூத்துக்குடியில் இருக்க மாட்டோம். ஸோ நான் வந்து கிறிஸ்மஸ்க்கே கோலம் போட்டாச்சு. நைட் 11:45க்கு வந்து மாஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ 11:30க்கெலாம் போயாச்சு. போய் 9:45 மாஸ் அட்டன் பண்ணோம். மாஸ் முடிகிறதுக்கே வந்து 1 o'clock மேலே ஆயிடுச்சு. என்னதான் ஜெர்மனியில் கிறிஸ்மஸ் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் தமிழ் மாஸில் நம்ம எப்போவும் போகிற அந்த மாஸ்க்கு போனால் தான் அந்த கிறிஸ்மஸே வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இந்த வருஷம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். மாஸ் பார்க்கும்போது வீட்டுக்கு வந்ததுமே வந்து கேக் கட் பண்ணி கேக் சாப்பிட்டோம். எப்போவுமே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டின்னர் சாப்பிடுவோம். போயிட்டு வந்து 2 o'clockக்கு இன்னொரு டின்னர் சாப்பிடுவோம். அந்த டின்னர் தான் பயங்கர ஸ்பெஷலான டின்னர். அந்த டின்னரில் வந்து முதல்ல ஒரு ப்ரெட்டு, அப்புறம் இடியாப்பம், அதுக்கப்புறம் கறி குழம்பு, மட்டன் குழம்பு இருக்கும். எல்லா வருஷமே இதே டின்னர் மெனு தான் இருக்கும். அது வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். நைட்டு ஒரு 3 மணி இருக்கும்போது தான் வெடி வெடிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே அந்த டைமில் தான் வெடிப்பாங்க. தூத்துக்குடியில் கிறிஸ்மஸ் அப்படின்னா 24th நைட்லேருந்து 25th நைட் வரைக்குமே ஃபுல் ஒரு ஆக்டிவாக தான் இருக்கும். கிட்ஸ் எல்லாமே நைட் மாஸ் முடிஞ்சோடனே தூங்கிட்டாங்க. அதனால அடுத்த நாள் மீதி இருக்க எல்லா பட்டாசையும் வெடிச்சாச்சு. எங்கள் அப்பா வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அவ்வளோ வெடி வாங்கிட்டு வருவாங்க. இப்போ வந்து பேரப்பேத்திக்காக வாங்கிட்டு வந்துருந்தாங்க. புது டைப்பாக இருக்கிற எல்லா பட்டாசுமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.